இந்த வரங்கள் எதற்காக, இந்த வரங்கள் என்கிறது எதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 முக்கியமான காரணத்தை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் 2 முக்கியமான காரணங்கள் இருக்குது. அதில் ஒன்று, இந்த 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திலேயே அவர் தெளிவாக சொல்லுகிறார், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய புரோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி 7வது வசனத்திலே சொல்கிறார். அவனவனுக்குரிய புரோஜனத்திற்கென்று அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அவனவனுக்குரிய புரோஜனம் அப்படிங்கிறது இந்த கடைசி காலத்தில் தப்பாக மிஸ்இன்டர்பிரட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது தப்பாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அவனவனுடைய புரோஜனத்துக்கு அப்படின்னா என்னுடைய புரோஜனத்துக்காக, என் லைஃப் புரோஜனத்துக்காக அப்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்து வச்சிருக்கிறாரா அப்படின்னு சொன்னால் அப்படி அல்ல. இப்போது என்னுடைய ஊழியம் இருக்கிறது. என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு வரம் இருந்தால் அந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாக செய்வதற்கு, ஊழியம் என்பது என்ன, முதல்ல எனக்கு நான் செய்வதா அடுத்தவர்களுக்கு நான் செய்வதா? ஊழியத்தினுடைய அடிப்படை தன்மையை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நாம் இந்த வரத்தினுடைய அடிப்படை தன்மையும் புரிஞ்சுக்க முடியும். ஊழியம் என்பது இயேசு தெளிவாக சொல்கிறாரு, நான் ஊழியம் கொள்ளும்படி வராதபடி ஊழியம் செய்யும்படி வந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுக்கு செய்யறதுக்கு ஊழியம். ஊழியத்தினுடைய அடிப்படையே என்னன்னு கேட்டால் சோல் வின்னிங் தான், ஆத்ம ரட்சிப்பு. இது ஒரு பேஸில் தான் கிறிஸ்தவமே இருக்குது. கிறிஸ்தவத்தினுடைய ஊழியங்கள் எத்தனை வகையான ஊழியங்கள் நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க, அல்லது இந்த ஊழியத்துக்கு விதவிதமான டினாமினேஷன்ஸ் உருவாக்குங்க, விதவிதமான சபைகள் உருவாக்குங்க, உபதேசங்களை உருவாக்குங்க, என்ன செஞ்சாலும் அடிப்படை கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை என்னன்னா சோல் வின்னிங், ஆத்ம ஆதாயம். இந்த ஆத்ம ஆதாயத்திற்கு நான் என்ன செய்கிறேனோ அதற்கு பேர் தான் ஊழியம். என்னை இழந்து, என்னை தாழ்த்தி, என்னை வருத்தி எப்படியாவது ஒரு ஆத்மாவை நான் ஆதாயம் செய்வேன், அதுதான் ஊழியம். இந்த ஊழியம் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால், செய்யும்படி வராதபடிக்கு கொள்ளும்படி வந்துட்டாங்க. இன்னைக்கு அப்படி தான் போயிட்டு இருக்கு. பல இடங்களில் ஊழியத்தினுடைய நிலை மாறிக்கொண்டு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் அப்படின்னு சொன்னால் சர்வன்ட் ஆஃப் காட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது தமிழில் ஊழியம்னு சொல்கிறதுனால நம்மளுடைய அர்த்தம் புரியல. இன்னும் கொஞ்சம் நல்ல தமிழில் சொல்லணும், சர்வன்ட் ஆஃப் காட்னா தேவனுடைய வேலைக்காரன் அர்த்தம். தேவனுடைய வேலை செய்வதற்கு வைக்கப்பட்டதான ஒரு வேலைக்காரன், அவ்வளோதான். பிதா தன்னுடைய குமாரனை ஒரு வேலைக்காரனை போல அனுப்பினார். அவர் என்ன செய்கிறாரு? இடுப்பில் சீலையை கட்டி கொண்டு கால்களை கழுவினார். அதே தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தான் இயேசு முன்மாதிரியாக வச்சார். நாம் ஒரு அடிமை, அதான் பவுல் சொல்கிறார், எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். இன்னைக்கு ஊழியம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு சர்வாதிகார துணிக்குள்ளே போயிட்டு இருக்குது. ஊழியக்காரங்களை எதிர்த்தா நாசமாக போயிடும், ஊழியக்காரங்களை ஆனால் இப்படி ஆயிடுவோம் அப்படி ஆயிடுவோம். அவங்க மேலே இருக்கிற அபிஷேகம் விசேஷித்தது, அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும். ஊழியக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நான் ஒரு வேலைக்காரன், நான் பரலோகத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு வேலைக்காரன். உயர்த்துவதற்கோ அல்லது என்னை நான் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கோ பெருமைப்படுவதற்கோ ஒன்றுமே கிடையாது. இதில் ஒரே ஒரு பெருமை என்ன நமக்கு இருக்குதுன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், அவ்வளோதான். இந்த ஒரு பெருமை நமக்கு இருக்கலாம். அதை தாண்டி வேற ஒன்றுமே நமக்கு கிடையாது. அப்போ இந்த ஊழியத்தினுடைய பிரோஜனத்துக்குன்னா என்ன, அவனுடைய பிரோஜனத்துக்குன்னா என்ன? இப்போது வயக்காட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. வயலுக்கு போகிறவங்களுக்கு கையில் என்ன கொடுக்குறாங்க? ஒரு அருவாள் கொடுப்பாங்க. அந்த அருவாள் எது கொடுக்குறாங்க? அந்த வயலை அறுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. கையில் இருக்கிறத விட இதில் அறுக்கிறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. முந்தி மாடு வச்சு விழுந்துக்கிட்டு இருந்தோம், மாட்டுக்கு பதிலாக ஒரு டிராக்டர் கொடுக்குறாங்க. எது கொடுக்குறாங்க? டிராக்டர் விழுதா கொஞ்சம் ஈஸியாக விடலாம், கொஞ்சம் சீக்கிரம் விடலாமே ஒழிய, இந்த மாடை விட டிராக்டர் மேலானது, நான் டிராக்டர் வச்சிருக்கிறேங்கிற பெருமை வரக்கூடாது. அதுதான் ஊழியத்தில் வரம். வரம் என்பது என்ன? ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது. அந்த ஊழியத்தை செய்வதற்கு அது கொஞ்சம் புரோஜனமாக இருக்கும், ஆத்மாதாயம் பண்ணுவதற்கு அது புரோஜனமாக இருக்கும். அதுதான் அவனவனுக்குரிய புரோஜனம் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது, இந்த வரத்தினுடையதான மிக முக்கியமான இன்னொரு காரியம் வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை உறுதிப்படுத்தினார். வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் என்ன இருக்குது? இந்த வரங்கள் இருக்கு. ஏற்கனவே ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் வரங்கள். இந்த வரங்கள் எதற்காக? சம்பாதிப்பதற்காக அல்ல. வரம் எனக்கு அடையாளம் இல்லை, முதல்ல தெரியணும். இன்னைக்கு வரம் அடையாளம் ஆயிடுச்சு. இன்னைக்கு டேலண்ட் அடையாளம் ஆயிடுச்சு. வரமும் எனக்கு அடையாளம் அல்ல, டேலண்ட்டும் எனக்கு அடையாளம் அல்ல. எனக்கு அடையாளம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. அவர் தான் எனக்கு அடையாளம். பவுலை நம்ம என்ன சொல்லி அழைச்சிருக்கிறோம் யோசித்து பாருங்க. அவருடைய ஊழியத்தை சொல்லி அழைக்கிறோமா, வரத்தை சொல்லி அழைக்கிறோமா? அப்போஸ்தலர் பவுல் என்று சொல்லுகிறோம், அப்போஸ்தலர் பேதுரு என்று சொல்லுகிறோம். நாம் என்னைக்காவது அவருடைய அந்த ஊழியத்தில் கிரியை செய்கிற வரத்தை வச்சிருக்கோமா? பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனம் என்பது வரம் அல்ல, ஊழியம். தீர்க்க தரிசன ஊழியம்னு ஒன்று இருக்குது. புதிய ஏற்பாட்டிலே அதே மாதிரி ஒன்று இருக்குது. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. தீர்க்க தரிசனம் ஊழியம் வேறு, தீர்க்க தரிசனம் வரம் வேறு. இதுக்கே இந்த காலத்தில் டிஃபரன்ஸ் தெரியாது. நம்ம அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி வரும்போது அதை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன ஒன்றுன்னு கேட்டால், நாம் அழைக்கப்படுவது நம்முடைய ஊழியத்தை கொண்டு தான் அழைக்கப்பட வேண்டும். 5 வகையான ஊழியம் இருக்குது. இந்த 5 வகையான ஊழியத்துக்குள்ளே ஏதாவது ஒன்றில் நான் இருக்கணும் கண்டிப்பாக. ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னா அதுதான். அப்போஸ்தலராகவோ, தீர்க்கதரிசியாகவோ, மெய்ப்பனாகவோ, போதகராகவோ, சுவிசேஷகராகவோ இருக்கணும். இந்த 5 வகையான ஊழியத்திற்கு உதவி செய்வதற்காகத்தான் வரம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு நான் எப்படி அழைக்கப்படுகிறேன்? அந்த வரத்தினால அழைக்கப்படுகிறேன். அவர் நல்லா பாட்டு பாடுவார், அது டேலண்ட். அவர் நல்லா மியூசிக் வாசிப்பார், அது டேலண்ட்.
அப்போ அவர் நல்ல பிசாசு ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணுவார், அது ஒரு வரம். அப்படி இருக்கும்போது நம் ஊழியம் என்ன? நம்முடைய ஊழியத்தை வரம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நிறைய பேருடைய ஊழியத்தினுடைய அடையாளத்தை வரம் தொலைச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் வரம் இருக்கு. இது 5 வகையான ஊழியத்திலும் செயல்படும். அப்போஸ்தல ஊழியத்திலும் செயல்படும், தீர்க்கதரிசியோடைய ஊழியத்திலும் செயல்படும். ஒரு போதகர் பிரசங்கம் பண்ணும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படும். ஒரு மெய்ப்பன் சபையை மேய்க்கும் போது அந்த ஜனங்களுக்கு தேவையான தீர்க்க தரிசன வார்த்தைகள் வரும். ஒரு சுவிசேஷகர் பிரசங்கம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு தேவைப்பட்டால் அந்த வரம் கிரியை செய்யும். அப்போ வரம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? பக்தி விருத்திக்காக. எனக்கு வரம் ஊழியம் அல்ல, ஊழியம் வேறு. இந்த டிஃபரன்ஸ் நமக்கு இன்னைக்கு தெரியணும். இந்த டிஃபரன்ஸ் தெரியாததனுடைய விளைவு தான் இன்னைக்கு வரம் என்னவா மாறிடுச்சு? ஊழியமாக மாறிடுச்சு. அதை அடையாளப்படுத்த தொடங்கிட்டோம். அடையாளப்படுத்த தொடங்கினுடைய விளைவு என்ன? நான் ஊழியத்தை இழந்துட்டு அந்த வரத்தை பிடிச்சிக்கிட்டு அலைகிறேன். நான் ஊழியத்தை இழந்துட்டு அந்த டேலண்ட்டை பிடிச்சிக்கிட்டு அலைகிறேன். அந்த டேலண்ட்டையோ வரத்தையோ நான் பிடிச்சிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது என்னை ஏமாற்றும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் விழுந்து போவேன். அப்படி விழுந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பேஸில் அது யூஸ் பண்ணணும் வரத்தை. இந்த 5 வகையான ஊழியத்தில் வரத்தை யூஸ் பண்ணணும். இது நம்ம மைண்டில் நல்லா இருக்கணும். வரம் 2 காரணத்துக்காக தான். 1 ஆத்மாதாயம் பண்ணுவதற்கு, 2 வசனங்களை உறுதிப்படுத்துவதற்கு வரம் கொடுக்கப்படுகிறது. இன்னொன்று எனக்கு தெரிந்தது, இந்த வரம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வரம் எனக்காக அல்ல, வரம் என்னிடத்தில் வருவர்களுக்காக. எனக்கு என்ன தெரியுமா? ஆவியானவற்றை 2 இருக்கு. 1 ஆவியின் வரங்கள், இன்னொன்று ஆவியின் கனி. என்னிடத்தில் இருக்க வேண்டியது கனி, அடுத்தவனுக்காக என்னிடத்தில் இருக்க வேண்டியது வரம். அவர்கள் வரும்போது அவர்களை சுகமாக்குவதற்கோ, அவர்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கோ, அவர்களுக்கு தேவையான ஒரு ஞானத்தை போதிப்பதற்கோ, அறிவை உணர்த்துவதற்கோ, தீர்க்க தரிசனத்தை சொல்வதற்கோ, அவர்கள் மொழியில பேசுவதற்கோ எனக்கு ஒரு வரம் தேவைப்படுகிறது. அது அந்த இடத்துக்கு தேவை, அவ்வளோதான். ஆனால் எனக்குள்ள இருக்கிற கனி தான் இம்பார்ட்டன்ட். வரம் இருக்கிறவன்லாம் பரலோகத்துக்கு போவான்னு சொல்ல முடியாது. ஆனால் கனி இருக்கிறவன் அத்தனை பேரும் கண்டிப்பாக பரலோகத்துக்கு போயிடும். ஆவியின் கனி 1க்கு 9 சுவை. இந்த ஆவியின் கனி உங்களுக்குள்ளே நிறைவாக இருக்குமானால் நமக்கு பரலோகம் கன்ஃபார்ம் ஆகிடும். இப்போ வரம் இருக்கு, கனி இல்லை, என்ன ஆகும்? என்கிட்ட எல்லாம் இருந்தும், தீர்க்க தரிசனம் இருந்தும், என்னிடத்துல அன்பு இல்லாவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு பவுல் எழுதுறார். அப்போ வரம் பரலோகத்துக்கு கொண்டு போகாது, கனி பரலோகத்துக்கு கொண்டு போகும். இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த வரத்தை வைத்து ஊழியத்தை நம்பி, வரத்தை நம்பி ஊழியத்தை செய்து விட்டவர்கள் நியாயத்தீர்ப்பு நாளில் வந்து நிற்கும் போது வசனம் சொல்லுது, நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்களை நான் அறியேன். அப்போ வரம் நியாய தீர்ப்புக்கு உங்களை காப்பாற்றாது, கனி காப்பாற்றும். அந்த கனி தான் உங்களை பரலோகத்துக்குள்ள கொண்டு போகும். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வரம் இல்லாமல் நீங்கள் ஊழியம் செய்ய முடியும். வரம் இல்லாமல் ஊழியம் சக்சஸ் ஆகவும் செய்யலாம். ஆனால் கனி இல்லாமல் நீங்கள் ஊழியத்தை செய்ய முடியாது. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமா நீங்க பைபிள் எடுத்துக்கோங்க. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களே அவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை. யாருன்னு கேட்டீங்கன்னா யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானனை பற்றி வசனம் சொல்லுது, ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவரிடத்தில் அவனை போல ஒருவனும் இல்லை, பெரியவன் ஒருவனும் இல்லை. ஆனால் அந்த யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவன் ஒரு அற்புதங்களையும் செய்யவில்லைன்னு தெளிவாக இருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறோம்? என் மினிஸ்ட்ரியில் அற்புதம் நடக்கணும். ஏன்னா மினிஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு, மினிஸ்ட்ரி டெவலப் ஆகிறதுக்கு எனக்கு வந்து என்ன ஆகுது, இந்த கிஃப்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். மினிஸ்ட்ரியில் கிஃப்ட்ஸ் தேவை. இப்போவும் சொல்கிறேன், தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. மினிஸ்ட்ரியில் கிஃப்ட்ஸ் தேவை. ஆனால் கிஃப்ட்ஸ் இருந்தால் தான் மினிஸ்ட்ரி நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. கிஃப்ட்ஸ் இல்லாமலேயும் கர்த்தர் மினிஸ்ட்ரியை டெவலப் பண்ணுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கி நம்ம அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு வரம் இருந்தால் போதும், ஒரு அற்புதம் நடந்தால் போதும். நானுமே எப்பவும் சொல்லுவேன், ஒரு சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த அற்புதம் அந்த வசனத்தை என்ன செய்யும்? அநேகருக்கு பிரஸ்தாபப்படுத்தும். ஆனால் வெறும் அற்புதம் மட்டுமே இருந்து அந்த சபையில் வசனம் இல்லாவிட்டால் சபை விழுந்து போகும், அந்த ஆத்மா விழுந்து போகும். அற்புதத்தை தேடி வர ஆத்மா பெரும்பாலும் அந்த அற்புதத்திலேயே நிற்கும். அது அற்புதத்தை எதிர்பார்த்துட்டே இருக்கும். அற்புதத்தினால வரவங்க தப்பாக சொல்லலை, அற்புதத்தையே நிற்கும். ஆனால் வசனத்தை தேடி வரவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கடைசி வரைக்கும் சபையில் நிற்பாங்க. இப்போது 10 குஷ்டரோகி வந்தாங்க, சுகமானாங்க. 9 பேர் திரும்பி வரல பாருங்க, ஒருத்தன் தான் வந்தான். ஆனால் வசனத்துக்கு 12 பேர் வந்தாங்க. கடைசி வரைக்கும் அந்த 12 பேர் வசனத்துக்கு நின்னாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். சபையை வசனத்தில் கட்டணும், சபை வசனத்தில் நிற்கணும். அதுக்கு உறுதுணையாக வரம் இருக்கணும். வரத்தினால சபையை கட்டி, அது இசையினால சபையை கட்டி, ஆராதனையினால சபையை கட்டி, தேவைப்படும் போது நீங்கள் வசனத்தை யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அந்த பாட்டுக்கு வசனத்தையோ, அந்த ஆராதனைக்கு வசனத்தையோ, அந்த வரத்துக்கு வசனத்தையோ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் சபை விழும், ஊழியம் விழும், அந்த விசுவாசி விழுந்து போவார். அந்த வரத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. வரம் என்பது ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் மாதிரி. மெயின் டாக்குமெண்ட் வசனம் தான்.
அந்த மெயின் டாக்குமெண்ட்டுக்கு கூட நமக்கு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் இருக்கணும், இருந்தால் நல்லது. இப்போ நீங்கள் போகிறீங்க 3 டாக்குமெண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க. மெயின் டாக்குமெண்ட் எது? உங்களுடைய ஆதார் கார்டு, கூட ஒரு டிரைவிங் லைசன்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல சார், இல்லை உங்களுக்கு ஒரு ஓட்டர் ஐடி இருந்தால் பரவாயில்ல, அது இல்லாட்டி கூட பரவாயில்ல சார், ஆனால் ஆதார் கம்பல்சரி அப்படிம்பாங்க. அந்த கம்பல்சரி டாக்குமெண்ட் தான் வசனம் சபைக்கு. இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் தான் என்னது? பாட்டு, ஆராதனை, வரம் எல்லாமே. இதெல்லாம் இருந்தால் இன்னும் ஸ்ட்ராங். அதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்.